திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருகின்ற வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனியை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடலையும் வணங்குகிறேன். நற்றுணையாவது நம சிவாயவே. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு, ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. அடுத்து திருக்கதவும் அடைதல் சிவ திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல்
சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமானுற்றை பின்னை நீ அம்மான் அலங்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்க, வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்கோயில் கூவின கோழி கூவின பூங்கோயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனர் செறி கழல் தாழினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. ஓம் நன்றிம்மா. நன்றி, நன்றி சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 60வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம அந்த அட்டமா சித்தி என்ற தலைப்பையே முடிக்க போறோம். இதுக்கப்புறம் அது கடந்துட்டோம்னா திருப்பி அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. திருவள்ளுவர் கருணையினால நம்ம பேசுவோம். இந்த அட்டமா சித்தி அப்படின்னா, இது இந்த சித்து நிலையை அடைவதற்கு நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த நிலையை நம்ம தொட்டிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். ஆமா, என்ன சொல்றோம்னா, இப்ப அடியேன் பேசுறது எல்லாமே குறிப்பெடுத்தோ இல்லை யாராவது சொல்லியோ நீங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லியோ இல்ல. அந்த நேரத்துல உட்கார்ந்து சாமி என்ன உணர்த்துறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன உணர்த்துறீங்க அதை நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் செய்தி. அப்படி சொல்லும்போது நீங்க சித்து நிலைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் சத்தை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் சத்தை அறிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் சித்தை அறிந்து கொள்ள முடியும்.
யார் ஒருவர் சத்தை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் சித்தை அறிந்து கொள்ள முடியும். யார் ஒருவர்கள் சித்தை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிவத்தை உணர முடியும். சத்து, சித்து, ஆனந்தம். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கு சிவம்னு பேரு. எப்பொழுதுமே ஆனந்தமாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். இந்த ஆனந்தம் என்கிற சொல்லுக்கு மட்டும்தான் எதிர்ப்பதம் இல்லவே இல்லை. பேரானந்தம் சொல்லலாம். ஆனந்தம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் இல்லை. இப்ப கருப்பு, சிகப்பு, பகலு, இரவு, எதிர்ச்சொல் இல்லை. இந்த ஆனந்தம் என்ற சொல்லுக்கு என்ன இல்லை? எதிர்ச்சொல் இல்லை. அந்த சொல்லு என்னன்னு தெரியல, தமிழ்ல இல்ல. அப்போ யார் ஆனந்தம்னா சாமி தான் ஆனந்தம், சிவம் தான் ஆனந்தம். நாம எல்லாம் எதுக்கு பிறந்திருக்கணும் தெரியுமா? ஆனந்தத்தை அடைவதற்காக. ஆனா இந்த பாழா போன உலகம் எதையெல்லாம் ஆனந்தம்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் நமக்கு துன்பத்தை தான் கொடுத்துச்சு. சத்தியமா சொல்றேன். இறைவன் தான் பேரானந்தம். இறைவன் மட்டுமே பேரானந்தம். அத சாமி நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆமா, அம்பாள் நமக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்குது. அப்ப ஆனந்தம்னு சொன்னா அது சிவம். அந்த சிவம்ன்ற நிலைய, ஆனந்தம்ன்ற ஒரு நிலையை நீங்க அடையணும்னா நீங்க சித்தை அடைந்திருக்க வேண்டும். அந்த சித்தை நீங்க அடைய வேண்டும் சொன்னா நீங்க சத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 மயக்கங்கள் உங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அதான் செய்தி. 3 மயக்கம் நம்மளை விட்டு போயிருக்கணும். என்ன? அதுக்கு பாசம்னு பேரு. என்னது? அதுக்கு பாசம்னு பேரு. இந்த பாசத்திலிருந்து யார் ஒருவர் விடுதலை பெறுகிறார்களோ அவர்கள் தன் அறிவு பெறுகிறார்கள், உயிரறிவு பெறுகிறார்கள். அந்த உயிரறிவு பெற்றவர்களுக்கு சத்துன்னு பேரு. அந்த உயிரறிவு பெற்றவர்களுக்கு சத்துன்னு பேரு. அந்த உயிரறிவு தான் ஒரு உயிர்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒரு ஆண் இன்னொரு ஆணை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா வலி வேதனை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா அனுபவிக்கிறதுனால பெண்ணுக்கு டக்குன்னு மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்துருது. மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் அப்படி இல்லை. தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு 35 வருஷம் ஆகுது, 30, 40 ஆயிடுது, ஒரு ரவுண்ட் ஆகுது வாழ்க்கையினுடைய முழுமையை பெறுவதற்கு. அப்பயும் இன்னோசென்ட் தான், பேக்கு தான். அப்பயும் இன்னோசென்ட் தான். ஏமாத்திரலாம் ஈஸியா. ஒரு ஆம்பளையே நீங்க சுலபமா ஏமாத்திரலாம். அப்போ தன்னை அறிவதற்கு, தான் ஒரு உயிர் என்று அறிந்து உயிரறிவு பெறுவதற்கு என்னன்னு பேருனா சத்தை அறிந்து கொள்ளுதல். அப்போ அசத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல? சாமியார்னா போலி சாமியார் இருக்காரு இல்லையா? அது மாதிரி சத்துக்கு நேர் எதிரா இருக்கிறது என்ன பேருன்னா அசத்து. சரி, அசத்துனா என்னங்க? எதெல்லாம் உயிர் இல்லையோ அதெல்லாம் அசத்து. எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதுக்கெல்லாம் அசத்து. ஆனா வஸ்து சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அசத்து, அசத்துலாம் எப்படி கிடைக்கும்? கிடக்கும். அவ்வளவுதான், அது கிடக்கும், அவ்வளவுதான். சரி, அசத்துக்கு யாருங்க பொறுப்பு? அதுக்கும் சாமி தான் பொறுப்பு. அதுக்கு கார் இருள் பொறுப்பு, அறியாமை பொறுப்பு, அரி பொறுப்பு. அப்போ இந்த அசத்து மேல உள்ள நாட்டம் இருக்குல்ல, இந்த தங்கம், காரு, வண்டி, வாகனம், வீடு, இதெல்லாம் பொருட்கள். உயிரில்லாத பொருட்கள் மேல உள்ள நாட்டம் எல்லாமே அசத்து. நல்லா மனசுல நல்லா பதிய வச்சுக்கங்க. நல்லா பதிவு வச்சுங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால். நம்ம நோக்கம் சித்தா அசத்தா? நம்ம நோக்கம் சித்தா அசத்தா?
நிலையானதா, நிலை இல்லாததா? இதான் கேள்வி. இந்த தெளிவு ஒருவருக்கு வந்து விடுமானால் அவர் உயிரறிவு பெற்று விடுகிறார். அந்த உயிர் எப்படி இருக்கு? அன்பா இருக்கிறது. அப்போ என்ன முடிவு முதல்ல எடுக்கணும்னா, நீங்க சித்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அசத்து என்கிற ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல பாடம் என்னன்னா அசத்து. எதெல்லாம் அந்த உலகத்துல நிலை இல்லாதது? பட்டம், பதவி, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி இங்கு வாழ்வதில்லை நீதி. ஒரு கவிஞன் எழுதினான். அப்போ நிலை மாறும் உலகில் அப்போ எதெல்லாம் நிலை இல்லாதது, எதெல்லாம் நிலையானது? சாஸ்வதமான பொருள் எது? இந்த உண்மையை தேடுகிற உயிர் உண்மையை அறிந்து கொள்ளும். அப்போ அசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பதம் பார்க்க தெரியணும். எல்லாம் ஒண்ணா கலந்துதான் இருக்கும். அசத்தும் சத்தும் கலந்துதான் இருக்கும். இந்த உலகமே சத்தாலையும் அசத்தாலையும் கலந்துதான் இருக்கு. நஞ்சாலும் விஷத்தாலும் விஷத்தாலும் அமிர்தத்தாலும் கலந்து இருக்கிறது. நாம தான் நஞ்சு வேணுமா அமிர்தம் வேணுமான்னு முடிவு பண்ணணும். அப்போ இந்த 60வது பாடலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அட்டமா சித்தி அப்படின்ற தலைப்பை நம்ம உணரணும்னு சொன்னா, நீங்கள் சித்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் சத்தை அறிந்திருக்க வேண்டும். சத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் எதெல்லாம் நிலையில்லாத பொருளோ அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஓடணும்? ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேப்பர் வச்சுன்னு உட்காந்துருக்க கூடாது. எதுக்காக நம்ம ஓடணும் வாழ்க்கையில? இவ்வளவு நாளா பாடுபட்டு பென்ஷன் வாங்கி சம்பளம் வாங்கி என்னத்தை தான் நம்ம பண்ணோம்? எதுக்காகத்தான் நம்ம ஓடணும்? இவ்வளவு காலம் ஓடி போச்சே. சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலேயே நம்ம வாழ்க்கையை கடத்திட்டுமே. ஏமாந்த ஒரு சோனகிரியா இருந்திருக்கிறோமே வாழ்நாள்ல. ஆற்றாதே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனேன்னு சொல்றாருல்ல. ஐயோ, உன்னை போற்றுவதை தவிர எனக்கு வேற எதுவே இல்லையாப்பா. நீ செய்கிற அற்புதத்தை விடவா நான் செய்யறேன்? பிறந்து கருவுற்ற நாள் முதலா அந்த இடுகாடு போந்தனையும் என் உடம்புல நீ என்னென்ன வேலை செஞ்சிருக்கிற, எவ்வளவு உருமாற்றமா இருந்திருக்கிற. ஒரு செயலுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனப்பா. அப்போ எல்லாமே என்னது மயக்கத்துலதான் இருந்திருக்கு. பொசசிவ்னஸ்ல தான் இருந்திருக்கிறேன். எனக்கு புத்தி இல்லாம எவ்வளவு ஜாதிகாரம் இருந்திருக்க என்கிட்ட. கொஞ்சம் கூட நன்றி அறிதல் இல்லாமல் இருந்திருக்கிறேனே சாமி. அப்ப என் காலம் முழுக்க வீணா இருக்குது. அப்ப செய்ததெல்லாம் நீதானா? இது இவ்வளவு பெரிய பணக்காரன். அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா பட்டினத்தாரு? அவ்வளவு பெரிய பணக்காரர் எப்ப உணர்றாரு? இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்றாரு. அந்த என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று உணர்றதுக்கு பக்குவம் நமக்கு ஒன்னும் வரலையே. நடத்துறது இறைவன் தான்ற கெப்பாசிட்டி எத்தனை பேருக்கு தெரியும்? அது அவனா வந்து உணர்த்தினா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா உயிர் ஆணவத்துல இருக்கும், இல்லைன்னா கன்மத்துல இருக்கும், இல்லைன்னா மயக்கத்துல இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே சொல்லிடலாம், இவன் ஆணவத்துல இருக்கிறானா, கன்மத்துல இருக்கிறானா, மயக்கத்துல இருக்கிறானா, இல்ல உயிரறிவு பெற்று விட்டானா, இல்ல பதி அறிவு பெற்று விட்டானா. 5 கூறா போடலாம் ஒரு பொம்பளையை பாத்தீங்கன்னா. இனிமே மனுஷால பார்த்த உடனே 5 கூறா போடுங்க. எடுத்த உடனே சட்டையை பிடிக்கிறான்னா அவன் ஆணவத்துல இருக்கிறான். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோம்னு தெரியாமலேயே வேலைக்கு போறான் பாருங்க. பாவம் பாவம், அப்பாவி 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 அப்பாவி. உழைச்சி என்னத்துக்கு தான் உழைக்கிறோன்னு தெரியாம உழைக்கிறான் பாரு. அவன் கண்மத்துல மாட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். பாவம் பாவம், கொடுமை கொடுமை அது. அதை விட்டா வேற வழியே தெரியாது. அவன் கண்மத்துல மாட்டிட்டு அர்த்தம். அவனுக்கு இந்த கடவுள் அது இதெல்லாம் ஏதோ சம்பிரதாயத்துக்கு வந்து போட்டு வச்சு என்ன பண்ணுவான், அவ்வளவுதான். திருப்பி மாடு மாதிரி உழைக்க போயிடும். இந்த செக்கு மாடு மாதிரி. பாவம் கண்மத்துல மாட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். 3வது கட்ட உயிர் இது எப்படி இருக்கும் தெரியுமா? மயக்கத்திலேயே இருக்கும். அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லின்னு உட்காந்துருக்கும். எங்க போகாத ஊருக்கு வழி சொல்லின்னு உட்காந்துருக்கும். அதாவது ஒண்ணு கடந்த காலத்தை பேசினு இருக்கும். எங்க தாத்தா அந்த காலத்துல ஜமீனா இருந்தாரு, எங்க பாட்டி இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, நாங்க வகை வகையா நாங்க தான் அன்னதானம் பண்ணோம், உற்சவரை நாங்க தான் வாங்கி கொடுத்தோம், எங்க பரம்பரை பெரிய பரம்பரை.
வீண் சவுடால் அடிச்சுன்னு உட்காந்துருக்கும், ஜாதி பெருமை பேசிக்கணும். இது ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும். மயக்கம். இதுக்கு பேர் என்னது? மாயை. அப்போ ஒரு மனுஷனை பார்த்த உடனே நீங்க ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணலாம். பாமரனா இருப்பான், எடுத்த உடனே கோவப்படுறான்னு சொன்னா பாவம் அவன் ஆணவத்துல இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். எல்லாம் எந்த நினைச்சுன்னு இருப்பான், ஆணவத்தினுடைய மிகுதி. ஒரு உயிரை அனலைஸ் பண்ணும்போது ஈகோவை முதல்ல முடிவு பண்ணுங்க. அவனுக்கு நான்ன்ற கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாருங்க. அடுத்து அவன் என்ன கண்மா செய்யறான்னு பாருங்க. அடுத்து அவன் என்ன மயக்கத்தில் இருக்கான்னு பாருங்க. இந்த 3 தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆளை நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். அப்போ சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு நிச்சயம் வேணும். ஒரு மனிதர், ஒரு உயிர் ஆணவத்தில் இருக்கிறதா, கண்மத்தில் இருக்கிறதா, மயக்கத்தில் இருக்கிறதா, என்ன மாயில் இருக்குது, இதான் 3. பாம்பின் கால் பாம்பறியும். தன்னை அறிந்தவர்கள் தன்னை அறிந்தவர்களை உணர்வார்கள். ஆணவத்தில் இருக்கிறவங்க ஆணவத்தில் இருக்கிறவங்க தான் சேருவாங்க. கண்மத்தில் இருக்கிறவங்க முட்டாள் கூட தான் சேருவான். முட்டாள் கூட தான் சேருவான். ஃபெயில் ஆனவங்களா, 6வது ஃபெயில் ஆனவங்களா எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறான்ல. ஏய் நீயும் ஃபெயிலா, நானும் ஃபெயில்ரா, வாடா மச்சான் எழுதிக்கலாம் வா. 10வது நீயும் ஃபெயிலாடா, வாங்க அப்படி எல்லாம் எழுத வாடா, வாடா ட்விட்டர்ல பாஸ் பண்ணிக்கலாம் வாடா, வா எல்லாம் பிட் அடிச்சு பாஸ் பண்ண. அப்போ அந்த கேட்டகரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். சமூகத்துல இந்த கேட்டகரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். அறியாமையில் இருக்கிறதுலாம் ஒன்னா சேர்ந்துரும். அது எப்பயுமே பாருங்க, எதுக்கு சக்தி அதிகம் தெரியுமா? அறியாமைக்கு தான் சக்தி அதிகம். ஏன்னா கெப்பாசிட்டி ஓட்டர் பார்க்கணும்னா அதிகமா இருக்கும் அதுக்கு. அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3த்தையும் நீங்க வச்சு ஒரு மனிதனை என்ன பண்ணிடலாம், அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உயிர் ஆணவத்துல எந்த நிலைமையில இருக்குது, கண்மத்துல எந்த நிலைமையில இருக்கு, என்ன தொழில் செய்யுதுன்னு பாருங்க. கெப்பாசிட்டி என்ன தொழில் செய்யுதுன்னு பாருங்க. 3வது அது என்ன மயக்கத்துல இருக்குதுன்னு பாருங்க. முடிஞ்சு போச்சா? இது 3த்தையும் கடந்து ஒருத்தன் தன்னறிவு பெற்று விட்டால் எப்படி இருப்பான் தெரியுமா? உயிரறிவு பெற்றவர்கள் தன்னை போலவே பிறரை மதிப்பான். சிவசிவா சிவசிவா சிவசிவா. இங்க சாப்பிட்டுல தண்ணி தாக எடுக்குமே, டாய்லெட் அங்க இருக்கு, பாத்ரூம் இருக்கு, வந்து அங்க போக வேண்டியிருக்கு, அங்க போங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா தன்னை உணர்ந்தவன் மற்றவர்களை உணர்ந்து கொள்வான். இவங்கிட்ட ஆணவம் இருக்கும், அடங்கி இருக்கும். இவங்கிட்ட கண்மா இருக்கும், ஒடுங்கி இருக்கும். இவங்கிட்ட மாயை இருக்கும், ஆனா அது வெளிப்படாது. இவனுக்கும் ஆசை, கனவு எல்லாமே இருக்கும். ஆனா தன்னறிவு பெற்று விட்டதால் எல்லா உயிரும் சமமா மதிப்பான். இந்த எவ்வுயிரும் சமமா மதிக்கிற மதிப்பு வந்துருச்சுன்னா அவன் தான் சத்தை அடைந்தவன். அவனுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும். அவன் இந்த சத்தை அறிந்தவர்கள் தான் தனக்குள்ளே ஒரு சித்து இருக்கிறது, சிவம் இருக்கிறது என்று உணர்வார்கள். அப்படி உணர்ந்தவர்கள் தான் ஆனந்த நிலைக்கு செல்வார்கள். அப்படி யார் ஒருவர் சத்தை அறிந்து கொண்டு இந்த ஆணவம், கண்மம், மாயை என்கிற கேட்டகிரிகளை கடந்து, வழிவகைகளை கடந்து தன்னறிவு பெற்ற பிறகு, சத்தாகிய உயிரை பெற்ற பிறகு, உயிரறிவு பெற்ற பிறகு சித்தாகிய சிவத்தை அவர்கள் தொடுகிறார்கள். அப்படி தொடர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு புரியும். அப்ப எந்த நிலையில இருக்கு நம்ம? அப்ப எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்கணும். ஆணவத்தில் இருந்தா நம்ம சிவபெருமான் பக்கமே வந்திருக்க முடியாது. கண்மத்தில் இருந்தா சிவபெருமான் பக்கமே நம்ம வந்திருக்க முடியாது. மாயையில் இருந்தோம்னா நம்ம சிவபெருமான் பக்கமே வந்திருக்க முடியாது. இது 3த்துல அடிபட்டதுனால தான் நம்ம எங்க வந்திருக்கிறோம். இந்த 3 அடிபட்டிருக்கணும். இது 3மே துன்பத்தை தான் தரும், ஆனா டெம்பரவரி இன்பத்தை தரும். இந்த வஸ்துக்கள்ல என்ன பண்ணும்? இந்த காரு, ஆடி காரு, வண்டி, வாகனம், வீடு, செல்வாக்கு, லக்ஸூரியஸ்னஸ், பட்டம், பதவி, இந்த பாருங்களேன், இந்த உயிர்கள்லாம் எதை நோக்கி ஓடுது பாருங்களேன். முதலமைச்சர் போஸ்ட் கிடைக்குமா, பிரதமர் போஸ்ட் கிடைக்குமா, இங்க போனா எதனா ஆதாயம் கிடைக்குமா, எதை கொடுத்து எதை வாங்கலாம். ஐயோ பாவம், ஐயோ பாவம். ஒவ்வொரு உயிரும் வேடிக்கையா இருக்கும், பாக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கும். எதை கொடுத்து வாங்கிடலாம், இதுல போய் நின்னுலாமா, அதுல போய் நின்னுலாமா, இங்க அங்கெல்லாம் போய் வாரிக்கலாமா, இங்க காசு கொடுத்தா அது கிடைக்குமா, இதுல போனா நுழைஞ்சா இது கிடைக்குமா. ஒரு உயிரும் அலையிறத பாருங்களேன். இந்த 3 கேட்டகரியில இருக்கும். நிலை இல்லாதது தேடிதான் ஓடி இருக்கும். ஆனா தன்னை அறிந்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடவுளே, சாமி என்ன தெளிவிச்ச மாதிரி இந்த உயிரில தெளிவிச்சிருங்க சாமி, என்ன தெளிவிச்ச மாதிரி இந்த உயிரில தெளிவிச்சிருங்க சாமி. அப்ப சாமி சிரிப்பாரு. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாரே, அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்ற மாதிரி அவரவர் வினை வழி அவரவர் வாழ்க்கை.
ஏன்னா அவன் எடுத்த வினை அவன் அனுபவிக்கணும்னு சொல்லுவார் சாமி. நீ அவனுக்காக வேணும்னா என்ன சொல்லுவார் சாமி? அவன் வினையை அவன் அனுபவிக்கிட்டா, அதுக்காகத்தான் அவன் வந்திருக்கிறான்னு சொல்லுவார். அவன் முடிக்கணும்ல. அவன் அதுக்காகத்தான் வந்திருக்கான். எல்லாருடைய வினையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. அப்போ நாம இந்த சத்து சித்து அப்படின்னா முதல்ல அசத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம இன்னைக்கு முதல் பாடமே என்னது? அசத்து. அசத்து எந்த வகை சார்ந்தது? ஆணவம் கண்மம் மாயை சார்ந்தது. ஆனா அதுக்கு அழிவில்லை. பாருங்களேன், சத்துக்கு எப்படி அழிவில்லையோ அது போல அசத்துக்கும் அழிவில்லை. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமாங்க, இந்த உலகம் இரண்டால் ஆனது. ஒண்ணு நஞ்சு, இல்லைன்னா அமிர்தம். சொர்க்கம் நரகம், பகலு இரவு, சைவம் வைணவம். இது இருள் நெறி, இது ஒளி நெறி. பாரு, ரெண்டாலதான் ஆயிருக்குது உலகம். ஒண்ணு கிடக்குது, ஒண்ணு ஆடுது. ஒண்ணு உயிர்ப்பு, ஒண்ணு சவம். ஒண்ணு சிவம், ஒண்ணு சவம். பாருங்களேன், அதான் சிதம்பரம். உயிர்ப்பின் அடையாளம் சாமி. அதுக்கு நேரா இருக்குது. சீக்கிரம் கொம்பு போயிடுச்சுன்னா இருக்கு. சிவத்துல கொம்பு போயிடுச்சுன்னா என்ன? அந்த சீன்ற கொம்பு போயிடுச்சுன்னா சவம். அதான் எதிர்னு அடையாளம். கோவிந்தா கோவிந்தா பாடி எடுக்கும்போது என்ன பண்றான்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன்னா என்ன போயிடுச்சு அதுல? சிவம் இல்லை, சிவம் இல்லை, அது சவம். அதான் போனமும் பணமும் ஒண்ணுன்னுவாங்க. இந்த பிணமும் பணம். யாருக்குதான் அது புரியுது? புரிய மாட்டேங்குது. இந்த பிணமும் பணமும் ஒண்ணுன்னுவாங்க. ஏன்னா அதுவும் கிடக்கும், இதுவும் கிடக்கும், அவ்வளவுதான். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க ஞானி. சத்தை அறிந்து கொண்டவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு கடந்து விடுகிறார்கள். கடந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான் செய்தி. அவ்வளவுதான் செய்தி. அப்படி சத்தை உணர்ந்தவர்கள் உணரக்கூடிய இந்த பாடல் தான் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 60வது பாடலாக நாம் பாட இருக்கின்றோம். தெரிஞ்சுட்டா? இப்போ அட்டமா சித்திக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சா? அப்ப இந்த பாட்டு, இந்த அட்டமா சித்தியில இருக்கிற தலைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு உண்மையை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையில. இந்த உண்மையை தெரியாதவங்க எத்தனை முறை திருமந்திரம் படிச்சாலும் வழங்காது. அப்ப குருவர்களுடைய கருணையினால ஆணவம் கண்மம் மாயை என்கிற இந்த 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 நிலைகள் எல்லாம் கடந்து தன்னறிவு பசு அறிவு பெற்று பிறகு பதி அறிவு பெறுவதற்கு முயற்சி செய்கிற எந்த ஒரு உயிர் முயற்சி செய்கிறதோ அந்த உயிருக்கு இந்த திருமந்திரம் மிகப்பெரிய வழிகாட்டியாக அற்புதமான ஒரு நூலாக அமையும். மற்றவங்களுக்கு இது பாராயண நூலாக அமையும். அவ்வளவுதான். படிப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு உண்டான பாட்டுக்கு போலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆய்வரும் மத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வருவாயு அலப்பது சொல்லிடில் ஆய்வரும் 539 ஆய்வரும் 539 ஆய்வருவாயு அலப்புள் இருந்தே திருப்பி ஒரு பாடிடுறேன். ஆய்வரும் அத்தனே நாயகி தன்னுடன் ஆய்வருவாயு அலப்பது சொல்லிடில் ஆய்வரும் 539 ஆய்வரும் வாயு வனப்புள் இருந்ததே. தர்மயாதனத்துல வனப்புள் இருந்ததே போட்டிருக்கு. இங்க திருத்தம் செய்யப்பட்டு வனப்புல் ஆய்வரும் வனப்புல் இருந்ததுன்னு சொல்லப்படுது. வனப்புன்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டு, வனப்புனாலே அது பராசக்தி தான். அப்ப இந்த பாட்டுடைய பதத்தை பிரிச்சு பார்த்துடலாம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வரும் வாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வரும் 531 9 31 531 பிளஸ் 9 39 ஆய்வரும் வாயு அளப்பு உள்ள இருந்ததே. அப்போ 540 ஆச்சு. இப்ப நம்ம தர்மயாதனம் சொல்லியிருக்கிற பொழிப்புரைக்கு போயிடலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடல் எண் 60 பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆய்ந்து உணர்தற்கு அரியவாகிய மேற்சொல்லிய சிவசக்தி தன்னுடைய இயக்கி வருகின்ற பிராணவாயுவை வரையறை செய்யும் வகையை கூறுமிடத்து இயல்பாக இயக்குகின்ற மூச்சு சுவாச கணக்கில் இருந்து ஆராய் வருகின்ற 540 மூச்சு அழிந்தொழிய எஞ்சியவை வலிமையுற்று உள் நிற்றலாம். இதுதான் பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிச்சிட்டேன். புரியுற மாதிரி அப்புறம் விளக்கி நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் எப்படி புரியுற மாதிரி பேசலாமோ அது பேசிடலாம். ஆய்ந்து உணர்த்தற்கு ஆய்ந்து உணர்வதற்கு அரியவாகிய மேற்சொல்லிய சிவசக்தி தன்னுடனாய் இயங்கி வருகின்ற பிராண வாயுவை வரையறை செய்யும் வகையை கூறுமிடத்து இயல்பாக இயக்குகின்ற மூச்சு சுவாச கணக்கில் இருந்து ஆராய வருகின்ற 540 மூச்சு அழிந்தொழிய எஞ்சியவை வலிமையுற்று உள் நிற்றலாம். இது தர்மயாதனுடைய குறிப்பு. நம்ம இன்னும் யதார்த்தமா இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன். ஆய்வரும்னா ஆராய்ஞ்சி அம்பால உணர்றதுன்றது சாத்தியமே கிடையாது. ரிசர்ச்ல போய் அம்பாள் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சீங்கன்னா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன், அதாவது ஆய்ந்து உணர்ந்து ஆய்ந்து அறிஞ்சு உணர்வதற்கு ரொம்ப ரொம்ப தூரமா யாரு? பராசக்தி. அவருடைய செயலை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மகா மாயை அவர். 6 கோடி மாயாசக்தியில எத்தனை கோடி மாயாசக்தி வச்சிருப்பான்னு தெரியாது. எந்த லீலையை செய்வான்னு தெரியாது. எந்த அண்டத்தை எந்த புவனத்துல எங்க படைக்கிறான்னு தெரியாது. எந்த அண்டத்துல எந்த இடம் எந்த புவனத்தை எங்க படைக்கிறான்னு தெரியாது. அப்படி ஆஞ்சி அறிஞ்சு உணர்வதற்கே முடியாதவ பராசக்தி. அப்படிப்பட்ட பராசக்தி தன்னுடன் ஆய்வரும் வாயு அளப்பது சொல்லிடில். அப்படிப்பட்ட பராசக்தி பிராணனுடைய அளவை அளந்து சொல்றாராம். எப்படி? நம்ம மூச்சு ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விடுறோம்? 21,600 முறை. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. 6 × 60 60. இயல்பா மூச்சு கணக்கு ஒரு வினாடிக்கு 6ஆக ஒரு நாளைக்கு 21,600 முறை. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை விடுறோம்? ஒரு வினாடிக்கு 6ன்னா ஒரு வினாடின்றது என்னது? ஒரு வினாடிக்கு 6 முறைன்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம மூச்சை என்ன பண்றோம்? செலவு செய்யறோம். அப்ப 21,600 முறைன்னு இருக்கு இல்லையா? ஆமா, இந்த 2 பாட்டு வித்தியாசப்படுது. ஒண்ணு இந்த தர்மயாதனத்துல கொடுக்கப்பட்ட பாட்டுல வலப்புல் இருந்தேன்னு வருது. இன்னொரு ஆர்ஜில என்ன கொடுத்திருக்காங்கன்னு நான் கவனிக்கல. சிவபெருமான் சிவசிவா அதுல என்ன பாடல் வனப்புன்னு வந்திருக்கான்னு இல்ல வலப்புன்னு வந்திருக்கான்னு தெரியல. கண்டுபிடிச்சிடலாம். சிவபெருமான் சைவம்.com. திருவருள் கருணையால பார்த்துருவோம். சரி, இப்போ அப்போ முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன். அவளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அம்பால ஆய்ஞ்சி உணர்ந்து அறியறதுக்கு அறிவு. அப்படிப்பட்டவ பிராணனா இருக்கிறாளாம். அப்படி எப்படி பிராணனா இருக்கிறாள்னா, ஒரு நாளைக்கு அளந்து சொல்லிடுறா, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆய்வரும் வாயு அளப்பது சொல்லிடில். அப்படி அளந்து அவ சொல்றாளாம். ஆய்வரு அப்படி பிராணன இடகலை பிங்கலையா நடுநாடியில எப்படி ஓடுறான்றது சொல்றாங்க. ஆய்வரும் 531 9. அப்போ 539 பிளஸ் 1 கூட்டினா 540 மூச்சு. அப்போ ஆய்வரும் வாயு வனப்புல் இருந்ததே அப்படின்னு மாணிக்க வாசகனாருடைய
திருமந்திர மூல விளக்க உரையில சொல்லப்படுது. ஆனா இங்க எப்படி வேறுபடுதுன்னா, வளப்பில் உரிந்ததே அப்படின்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா எழுத்தாளர்கள், பொழிப்புரை கொடுக்கிறவங்க வந்து காலத்தால வந்து மாறுபடுறாங்க. வளப்புன்னு சொன்னா வேற மாதிரி அர்த்தம், வனப்புன்னு சொன்னா வேற மாதிரி அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசம் இருக்கு இல்லையா? இது இடகலை வழியாகவும், அதாவது இடது நாசி வழியாகவும், வலது நாசி வழியாகவும் வந்து வந்து போகும். சரி, இப்படி வந்து போற வாயு வசித்துவம் என்கிற சித்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் 21,600 முறைன்றத நீங்க நீட்டி எடுக்கிற அளவு இருக்குல்ல, அந்த அளவு கூடுமானால் உங்களுடைய ஆயுள் கூடும். என்னங்கய்யா சொல்றீங்க? சாதாரணமா ஒரு உயிர் 21,600 முறை சுவாசிக்குங்க. அது வந்து இயல்பா ஒரு உயிர். ஆனா அதே உயிர் அத சேவ் பண்ணது 21,600 முறைன்றத குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிக்கிட்டே வரணும்னா, எப்பொழுது பிராணாயாமத்தை கற்றுக்கொண்டதோ, எப்பொழுது மூச்சை உணவாக எடுக்க பழகி கொண்டதோ, அப்பொழுது அளவு மாறுபடுகிறது. அளவு மாறுபடுது. எப்ப அளவு மாறுபடுது? இயமத்துக்கு வந்த ஒரு உயிர் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்குது. ஒழுக்கத்திலிருந்து தொடர்ந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்குது. இயமம், நியமம். அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு வருது. கை அடங்கி, கால் அடங்கி உட்காருது. அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்குது. பிராணனை உட்கொள்ளக்கூடிய அறிவு அதுக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 21,600 முறை சுவாசித்துக் கொண்டிருந்த சாதாரண உயிர் பிராணாயாமம் மூச்சை பிடிக்கும் கலையை கற்றுக்கொண்ட பிறகு ஒரு வினாடிக்கு 6 முறை என்பதை மாற்றி விடுகிறது. மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே அந்த உள்ள போற கணக்க குறைச்சி, வெளியே போற கணக்கையும் குறைச்சி உள்ள நிறுத்தாம, அதாவது ரேசகம், பூரகம் சொல்லுவாங்க இல்லையா? உள்ள இழுக்கிறதுக்கு. அந்த மாதிரி உள்ள இழுக்கும் போது அந்த உள்ள இழுத்தல், பிறகு அதை வச்சிருக்கிறது, திருப்பியும் வெளியே விட்டுறது அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனா உத்தம பிராணாயாமத்தில் அப்படி இல்லை. நடு சுழுமுனையில இழுக்கிறவங்க உள்ள இழுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாடி சுத்திலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உள்முகமாக உள்நாக்கு வழியாக சுவாசத்தை கத்துக்கிட்டவங்க, குருநாதர் மூலியமா உண்மையை தெரிந்து கொண்டவர்கள், பிராணனை பானம் செய்யக்கூடியவர்கள், பிராணனை சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படி நடக்கும்? மாறுபடும். சாதாரண மனுஷனுக்கு 21,600 முறை சுவாசம் வந்து போகுதுன்னு சொன்னா, இந்த பிராணாயாமத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு மாறுபடுகிறது. அப்போ ஒரு நிமிடத்தில் இவன் எவ்வளவு தூரம் எடுக்கிறான்னு அவன் அளந்து பார்க்கணும். அவனவனுக்கு அளந்து பார்க்கணும். மாறுபடும். அவங்களுக்கு அளந்து பார்க்கணும். அப்ப பிராணாயாமத்தை தெரிஞ்சவங்க மேலும் கீழே இழுக்கிற அளவு இருக்கு இல்லையா? அப்படி இழுக்கும் போது அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஓடுற அந்த கணக்கு மானி இருந்ததுன்னா அது நீங்க போட்டு பாருங்க. அப்போ 60 நொடிக்கு நீங்க எவ்வளவு நேரம் மேல போய் வரீங்க அப்படின்னும் போது அது குறைய 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 உங்களுடைய அந்த சத்து நிலை சித்து நிலையை அடையும். சித்து நிலை ஆனந்த நிலையை அடையும். ஆனந்த நிலை வசித்துவத்தை தரும். அப்போ அட்டமா சித்தியில் இறுதியாக இருக்கக்கூடியது வசித்துவம். அப்ப 8 சித்திகள்ல அனிமா, அப்புறம் கரிமா, அப்புறம் மகிமா, லகிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அப்போ இந்த 8 சித்திகள்ல கடைசி சித்து நீங்க அடையணும்னா எத்தனை மூச்சு வரலாம் குறையணும்? எத்தனை மூச்சு வரலாம் குறையணும்? 509 531 பிளஸ் 9. அப்ப சாதாரண உயிர் 21,600 முறை சுவாசிக்கணும். பிராணாயாமத்தை பெற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியை கூட்டி அந்த அளவை குறைத்தல் வேண்டும். யார் ஒருவர் இப்படி குறைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அனிமா, கரிமா, மகிமா, லகிமா,
இது பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் சத்தியமாக கிடைக்கும். சத்தியமாக கிடைக்கும். ஏமத்துக்கே இன்னும் வரல, இன்னும் நேமத்துக்கே இன்னும் வரல, இன்னும் ஆசனத்துக்கே இன்னும் வரல, இன்னும் பிராணாயாமத்துக்கே வரல. அப்புறம் எப்படி சாத்தியமாகும்? அப்ப நம்ம நிகழ்ச்சி ஒரு வேடிக்கை பொருளா மட்டும்தான் இருக்கும். கூத்து பாக்குற கதை தான். கூத்து பார்த்துட்டு பின்னாடி டஸ்ட் இருந்தா தொடச்சிட்டு போறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். போலாமா? கூத்து முடிச்சு கிளம்பலாம், போலாம் அப்படின்னு. அது மாதிரி தான் நிகழ்ச்சி முடிஞ்சது, போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு போயிடுது. அப்ப கூத்து பார்க்கறவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? கற்றலின் கேட்டலேன் என்று ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்கிறத விட காதால கேட்டு தெளிகிற உயிர் கெட்டிக்காரத்தனம் உள்ளது. அப்போ சாகா கலைய இப்படி ஒரு அருமையான விஷயத்த பேசிக்க சொல்லப்படுதுன்னா அது எப்படி நம்ம உணரணும்? உண்மையிலே நம்ம ஏமத்தில் இருக்கிறோமா? ஒழுக்கத்துல இருக்கிறோமா? உண்மையிலே நம்ம நியமத்தை கடைபிடிக்கிறோமா? உண்மையிலே நம்ம ஆசனம் போட்டு உட்காடுறோமா? உண்மையிலே நமக்கு பிராணாயாமம் சுட்டி காட்டப்பட்டு விட்டதா? உண்மையிலே பிரத்யாகாரம் நம்மளுக்கு வாய்ச்சிருச்சா? உண்மையிலே தியானம் கை கூடிடுச்சா? தாரணை வந்துருச்சா? தியானம் வந்துருச்சா? இறைவனோட சமமா மாறிட்டுமா? அப்படின்னா இதெல்லாம் படிநிலை. நம்மள நாம தான் புடம் போட்டு பார்க்கணும். நம்ம எந்த நிலையில ஏமத்துல இருக்கிறோமா? ஒழுக்கத்துக்கு வந்துட்டோமா? சிவநெறிக்குள்ள வந்துட்டோமா? சைவ நெறிக்குள்ள வந்துட்டோமா? குறிப்பா ஆதினங்கள் என்ன கொடுக்குது? சமய தீட்சை கொடுக்குது. எல்லாம் வாங்கிக்கிறாங்க. சமயத்தை உணர்ந்தவங்களா? வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் சிவ தீட்சை வாங்குறாங்க. எல்லாம் உணர்ந்திருப்பாங்களா சிவத்தை? இல்ல. வாய்ப்பு இல்ல, முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப கருணை வேணும். சாமியோட பெரும் கருணை வேணும். சைவ சமயத்துக்கு வர்றதுக்கு பெரும் கருணை வேணும். சைவ நெறியை தொடர்றதுக்கு பெரும் கருணை வேணும். சைவ சமயத்தை பேசுறதுக்கு பெரும் கருணை வேணும். சிவபெருமான தொடர்றதுக்கே பெரும் கருணை வேணும். இல்லைன்னா அசத்து பக்கம், அந்த பக்கம் அமுச்சுடுவார். நாராயணன் பக்கம் அமுச்சு விட்டுருவாரு. நீ எல்லாம் இங்க போ, அந்த பக்கம் போ, மச்சான் பக்கம் போ. அவர் மச்சான் மாமான்னு உறவு முறை இருக்குல்ல, அந்த பக்கம் போயிட்டு அவ்வளவுதான். வஸ்து, ஓ ரைட், அந்த பக்கம் போ. சொக்கா 1000 பொண்ணாச்சு, அப்படி அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வராது, அவ்வளவுதான். அப்ப வஸ்துக்கள்லாம் எந்த பக்கம்? அந்த பக்கம். உயிர், அன்பு, இரக்கம், கருணை, அடியார் தன்மை, இதெல்லாம் என் பக்கம், சிவபெருமான் பக்கம். அப்போ சாமி என்ன சொல்றாங்க? அன்பு இருக்குதா? கருணை இருக்குதா? வழிபாடு இருக்குதா? பூசை இருக்குதா? அவங்கெல்லாம் சாமிக்கு சொந்தம். எதெல்லாம் உயிர் உள்ளதோ அதெல்லாம் சிவத்துக்கு சொந்தம். எதெல்லாம் உயிரிட்டுறதோ அதெல்லாம் சவத்துக்கு சொந்தம். இதான் செய்தி. இத்தனையும் வலியுறுத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, சத்தை அறிந்து கொள்ளுதல். சரி, அந்த சத்தை அறிந்து கொண்டால் சித்தை அடையலாம். சித்தை அடைஞ்சோம்னா ஆனந்தத்தை அடையலாம். இது செய்தி. இது விட்டுருங்க. இது வந்து பேசிக் ஃபார்முலா. ஆனா 3வது லைன் என்ன சொல்லுது? 3வது லைன் என்ன சொல்லுது? ஆய்வரும் 531:9. அப்போ 540 வரைக்கும் நீங்க அந்த சுவாசத்தினுடைய அளவை குறைச்சு வந்துட்டீங்கன்னா கடைசி சித்தாக இருக்கக்கூடிய, கடைசி சித்தியாக இருக்கக்கூடிய வசித்துவம் வாய்த்து விடுகிறது. அப்போ வாழ்நாள் அளவு, இப்ப மார்க்கண்டேயனுக்கு கிடைச்ச வாழ்நாள் அளவு மாதிரி நமக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு. மார்க்கம் தெரிந்தவனுக்கு மார்க்கண்டேயன், மார்க்கம் தெரியாதவனுக்கு மார்க்கண்டேயன். அவன் மார்க்கம் தெரியல, அவனுக்கு மார்க்கம்னா வழி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னுடைய தீவினை மாலும், சிவசிவ என்னுடைய தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே, நீ என்ன கதி அடைவியோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்ல கதி தான் அடைய போறோம். அப்ப கதின்னா வழி, அதான் மூச்சு. அப்போ ஒரு உயிர் அந்த கதி, நல்ல கதி. எது நல்ல கதி? சுவாசத்தை வெளியே விடாதது நல்ல கதி. பிராணனை வெளியே செலவு பண்ணாம இருக்கிறது நல்ல கதி. அப்போ யார் பிராணனை சாப்பிடுறாங்களோ அவங்க நல்ல கதிக்கு போவாங்க. மத்தவங்க சுடுகாட்டுக்கு போவாங்க. எல்லாரும் சுடுகாட்டுக்கு மண்ணு தானே சாப்பிட போதுன்னு சொல்லுவாங்க. டயலாக் நல்லா தான் இருக்கும். அப்போ சிவத்தை பெற்ற உயிர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த உண்மையை தெரிந்தவர்கள் தான் சிவனடியார்கள். புருவ மத்தியத்தை தெரிந்தவர்கள் சிவனடியார்கள்.
அப்ப ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, திருநீர் பூசி இருப்பாங்க, 5 எழுத்து சொல்லுவாங்க, அசத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அடிக்கு வர முடியாது. நல்லா பாருங்க, இதுக்கப்புறம் நல்லா பாருங்க. எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, உயிர் அசத்தை தேடுதா சத்த தேடுதா, அவ்வளவுதான். பிரிச்சிருங்க. பாவம் கிரிவலம் எதுக்கு போறாங்க தெரியுமா? எல்லாருமே சத்த நோக்கி வராங்க இல்லையே. கல்யாணம் நடக்கணும், ஒரு சவரன் இருந்தா போதுமே, பினான்ஸ் கட்டி முடிக்கணும், டிவி கட்டி முடிக்கணும், சாமி இவ்வளவு தேவைப்படுது, அவ்வளவு தேவைப்படுது. சொக்கா கணக்கு தான், அக்கா கணக்குன்ற மாதிரி இந்த பணக்கணக்கு தான். அசத்துக்காக தான் இவ்வளவு வளம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு துன்பம். ஏன் கூட்டம் அவ்வளவு வருது? துன்பம், துன்பம், துன்பம். எதுலயுமே இன்பம் இல்ல, எதுலயுமே நிறைவு இல்ல, எதுலயுமே நிறைவு இல்ல. பாருங்க, எல்லா முகத்தையும் பாருங்களேன். வேடிக்கை பார்க்க ஒண்ணு வருது, சுத்தி பார்க்கணும்னு ஒண்ணு வருது, வேடிக்கை பார்க்கணும்னு வருது. இப்படியே தான் வளம் வருதே கண்டி, இறைவனை பார்க்கணும்னு வந்தது எத்தனை பேரு? சத்த பார்க்கணும்னு எத்தனை பேர் வந்திருப்பான்? யோசிச்சு பாருங்க. கோடியில ஒருத்தன் தான் வருவான். இறைவனை நாடி எத்தனை பேர் வருவான்? கோடியில் ஒருவன் வருவதால் அவனுக்கு கோடியில் ஒருவன் ஈஸ்வரன், கோட்டீஸ்வரன் பேரு. கோடியில் ஒருவன் ஈஸ்வரன், கோட்டீஸ்வரன். அவன் தான் ஈஸ்வரன் நாடி வருவான். மத்தவங்க எல்லாம் அசத்தை தேடிதான் ஓடுவான். அத்தனை லட்சம் கோவில் திருவண்ணாமலைன்னா எத்தனை பேர் அசத்தை தேடுறான், எத்தனை பேர் சத்த தேடுறான்? அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வகுப்புல சத்து அசத்துன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லல, சாமி சொல்லிட்டாங்க. நானுன்ற சொல்ல நான் பயன்படுத்துறேன்னா அது ஆணவம் இல்ல, சாமி உள்ள இறங்கி பேசுறாங்க, அவ்வளவுதான். அப்ப எத்தனை பேர் அசத்தை தேடுறாங்க, எத்தனை பேர் சத்த தேடுறாங்க? இதுதான் கேள்வி. நம்ம நிகழ்ச்சிக்கு வரவங்க எத்தனை பேர் சத்துல இருக்காங்க, எத்தனை பேர் அசத்துல இருக்காங்க? ஆனா இந்த உலகம் சத்தாலையும் அசத்தாலையும் ஆனது. 10 காசு இல்லைன்னா ரோட்ல போற 4 காலு ஒரு வால் உள்ள ஜீவன் கூட நம்மள மதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பாருங்க, அசத்துக்கு வேல்யூ பாருங்களேன். ஆனா இந்த உலகம் நேர் எதிராக இருக்குது பாருங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருந்தா தான் என்ன பண்ணுவாங்க நம்மள. ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கி விட்டுட்டான். கார் வாங்கி கொடுக்கறது கல்யாணத்துக்கு. இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறவன் நகை போடுவான், இல்லாதவன் என்ன செய்வான்? இந்த வஸ்துல மாட்டிக்கணும் முழிக்குது பாருங்க உயிர். அப்பா 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 அப்பா. ஏங்க, 10 பொருத்தங்கள்ல மன பொருத்தம் தாங்க பெருசு. பையனுக்கு பிடிச்சு போச்சா, பொண்ணுக்கு பிடிச்சு போச்சா, முடிஞ்சு போங்க போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. 250 ரூபா தாலி, இல்ல 300 ரூபா தாலியை போய் கட்டினீங்களா, தாலி கட்டினீங்களா, சாப்பாடு போட்டீங்களா, முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு. 2 பேரும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வீடு, ஒரு பெட்டு, ஒரு ஒரு இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு கொஞ்சம் வாழறதுக்கு உண்டான எல்லாம் 5 மூட்டை 60 பருப்பு, அந்த உணவு செஞ்சு சாப்பிடறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2 பேரும் கொடுத்தனம் பண்றதுக்கு உண்டான இதுதான் இயல்பு, அவ்வளவுதான். இது தவிர வேற எதனா நீங்க பண்ணீங்கன்னா அதான் ஆடம்பரம். 2 பேரும் வாழறதுக்கு என்ன ஒரு ஒரு இல்லம், சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கான ஏற்பாடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு. இதுக்கு மேல போச்சுன்னா அது அசத்து. சத்து எது? தேவைக்கு வாழ்வது. அதாவது தேவையை அறிந்து வாழ்வது சத்து. தேவைக்கு அதிகமாக வாழ்வதுதான் அசத்து. 2 காரு, ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா, இப்படி 15 லட்சம் சத்திரம், அது இதுன்னு போட்டு குழப்பி ஆக மட்டும் செலவு பண்ணி, இப்படி செலவு பண்ணி, அப்படி செலவு பண்ணி பண்ணா 3ஆம் நாள் 3ஆம் மாசத்துல டைவர்ஸ். வயிற்றுல இருக்கும் தெரியுமா? எங்க சொந்தக்காரங்க அப்படிதான் ஆச்சு. எவ்வளவு செலவு பண்ணாங்க. ஐயோ, கொடுமை 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 கொடுமை. அப்படியே முறிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. நொந்து போனாங்க தெரியுமா? ஆனா போஸ் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்திருக்கும். நான் நினைச்சேன், ஆனா நான் உண்மையிலும் நினைச்சேன், இப்படி எல்லாம் போஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சேன். அந்த ட்ரோன் பறக்குது, அதை பறக்குது, அங்க 3 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துல அப்படியே வலம் வருது. என்ன என்ன அப்பா 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 அப்பா. எண்ணி பார்க்கும்போதே அப்புறம் மனமுறிவு. அப்போ செயற்கை, அப்போ எது தேவை, எது தேவையில்லை, எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது சத்து, எது அசத்து, எது வாழ்வதற்குண்டான தேவை, அது தெரிஞ்சு பண்ணக்கூடியதுதான் சத்தான காரியம். மற்றதெல்லாம் அசத்தான காரியம். இதுதான் உண்மை.
இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா சாமியோட அறிவில்னா முடியாதுங்க. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்போ இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அசத்த விலகி சத்த தெரிஞ்சு சித்த அடைஞ்சு அட்டமா சித்திக்குள்ள வரணும்ன்றத தான் தெளிவா படுத்துது. அப்படி நீங்க சித்த அடையணும்னா, நீங்க பிராணாயாமத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த உத்தம பிராணாயாமத்தை யார் ஒருவர் பெற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார்கள். அது என்ன காற்றை பிடிக்கும் கணக்கு? காலையில் எழுந்து அந்த விடியறதுக்கு முன்னாடி பிராணனை இழுத்துறணும் உள்ள. உள்ள இழுத்து சாப்பிட்றணும். அதை இழுத்து பிராணனை இழுத்து நல்லா சாப்பிட்ட பழக்கங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா அருமையா இருக்கும். ஏன்னா அறிவு தெளிவாயிடும். அப்ப 21,600 முறை பாமரனுக்கு பாவம் அவன் விதி வந்தா செத்து போயிடுவான். ஆனா நம்ம விதியை மாத்தக்கூடிய ஆற்றல் யார் கொடுக்குறாரு? அம்பாள். அம்பாள் யார் கொடுக்குறாங்க? யார் ஒரு இந்த இந்த மூக்கு வழியா வெளியே வீணா விடாம நேர்கதியில உள் சுவாசமா அதாவது சுழுமுனையில யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தியமான பிராணாயாமம் வாய்க்கிறது. அந்த பிராணாயாமம் வாய்ச்சவங்க பிரத்யாகாரம் வாய்க்குது. அதே அந்த உணவையே சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான். பிராணனை பானம் பண்ணுவார்கள். இப்படி பானம் பண்றவங்களுக்கு எல்லா சித்தியுமே கிடைக்கும். எல்லா சித்துமே கிடைக்கும். அப்போ 21,600 முறைன்றது சாதாரண மனுஷனுக்கு எவன் ஒருவன் உத்தம பிராணாயாமத்தை பெற்றுக் கொள்கிறானோ அவனுக்கு கால அளவில் குறைந்து கொண்டே வரும். 21,600ன்றது 21,000 மாறும். அப்புறம் 20,000 மாறும். அப்புறம் 19,000, 15,000 அப்படி மாறி அப்படியே சுருக்கி உள்ள இழுக்கிற அளவும் வெளியே விடுற அளவும் நீண்டு குறைஞ்சு 540 வரைக்கும் வந்துருச்சுன்னா அவங்க வசித்துவத்தை அடைகிறார்கள். அப்போ நீங்க ஒரு உயிரை பாருங்களேன். ஆமான்னு ஒரு உயிர் இருக்கு. அது தண்ணிக்குள்ள முழுகுச்சுன்னா அது எப்போ வெளியே வரும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனுடைய கெப்பாசிட்டி, இந்த பிரீத்திங் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் அது நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழுதுன்னு சொல்றாங்க. எது? ஆமை. ஏன்னா பிராணனை ஒரு ஒரு பிராணனை எடுத்து இன்னொரு பிராணனை விட ஒரு பிராணனை உள்ள வாங்கி இன்னொரு பிராணனை விட்டுறதுக்கு அது எடுத்துக்கிற நேரம் அளவு ஜாஸ்தி. அதனால அது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழுது. ஆமை போல் 5 அடக்க வேணும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆமை போல மூச்சு பயிற்சியும் செய்யணுன்றதுதான் ஞானியோட கணக்கு. அப்போ பாமரனுக்கும் அடியாருக்கும் உண்மையை அறிஞ்சவங்களுக்கும் உண்மை அறியாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. செத்து போறவனுக்கும் சத்தை அடைந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அத அசத்தை பிடிச்சவன் செத்து போயிடுவான். ஏன்னா அசத்து எப்படி கிடக்குது? சவம் போல கிடக்குது. அப்ப சத்தை தெரிஞ்சவன் நிச்சயம் சித்தை தெரிந்து கொள்வான். சித்தை தெரிந்து கொண்டவன் சிவத்தை அடைவான். அவனே ஆனந்தத்தை பெறுவான். அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னது? இயமம். ஒழுக்கத்துக்கு வரணும். பிறகு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அப்புறம் ஆசனத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை குருநாதர் மூலியமா கேட்டு வாங்கிக்கணும். கூச்சப்படவே குடிச்சவே படக்கூடாது. ஈகோவே வரக்கூடாது. ஆணவமே இங்க வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா நீங்க கேட்கறதுக்கே தகுதி இல்லாத ஆள். அவ்வளவுதான். ஓ, இவ்வளவு செய்தி இருக்கலாங்க ஐயா. ஆமா. அப்ப இந்த பிராண வாயுவை ஒரு வினாடிக்கு ஒரு 60 அதான் ஒரு நிமிஷத்துக்கு 6 முறை சுவாசிச்சோம்னா 21,600 முறை கணக்கு வருது. அப்ப பிராணாயாமம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்து அழகா நீங்க அந்த அந்த கலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க உண்டு, அந்த பயிற்சி உண்டு. அவ்வளவுதான். அந்த பயிற்சியை வாங்கிட்டீங்கன்னா அந்த 21,600 முறைன்றது நீங்க கணக்குல இருந்து தப்பிச்சிடலாம். இவங்க தான் மார்க்கம் கண்டவர்கள். இவங்க தான் மார்க்கண்டேயர்கள். இவங்க தான் மார்க்கண்டேயர்கள். இவங்க தான் புண்ணிய சீலர்கள். யார் ஒருவர் நாசி வழியாக சுவாசத்தை வெளியே விடவில்லையோ அவர்கள்லாம் புண்ணிய சீலர். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் நாசியில் சுவாசிக்கிறானோ அவன் கொன்று கொண்டே இருக்கின்றான். வீணா போயினுக்குது. இடங்களில பிங்களில வீணா போயினுக்குது. அவன் குருநாதருடைய அருள் பெற்று விட்டான் என்று சொன்னால் அவன் கொல்லுவதை நிறுத்துகிறான். எதை? மூச்சை கொல்றதை நிறுத்துறான். மனசு வெளியே போறது நின்று போகுது. எவனுடைய மனம் வெளியே போகிறதோ அதை கொல்றான்னு அர்த்தம். எவன் மனசு உள்ள ஓடுங்குதோ அதை புண்ணியமாக்குறான்னு அர்த்தம். அப்ப நீங்க தேட வேண்டியது நிலையானதா, நிலை இல்லாததா? அதான் முடிவு பண்ணிக்கங்க.
உங்க மனசை நீங்க எதுக்காக வாழ்நாள் முழுக்க செலவு பண்றீங்கன்றது பாருங்க. நல்லா பாருங்க. அசத்துக்காக செலவு பண்றீங்களா? சத்துக்காக செலவு பண்றீங்க? எப்போ நீங்க உங்க ஜீவனுக்காக செலவு பண்ண போறீங்க? இதுதான் அடியனுடைய பரிபூரணமான கேள்வி. தேவையில்லாததுக்காகவே என் பிராணனை இவ்வளவு நாளா வீண் பண்ணியிருக்கேன்ற அறிவு நமக்கு வரணும் இல்லையா? ஒரு நாளைக்கு அநியாயத்துக்குன்னே என் வாழ்நாள்ல பிராணனை இதுக்கோசமே செலவு பண்ணிருக்கேன். அப்ப எனக்காக நான் என்ன பண்ணேன்ற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? என்னுடைய ஜீவனுக்காக நான் என்ன பண்ணேன்ற கேள்வி வரணும் இல்லையா? அப்போ எவன் ஒருவன் தன்னில் இருக்கும் ஈஸ்வரனை தெரிந்து கொள்கிறானோ, தன்னை அறிந்து கொள்கிறானோ, தன் உயிரை புரிந்து கொள்கிறானோ, அவனே இந்த அட்டமா சித்திக்கு தகுதி உள்ளவன். மத்தவங்க எல்லாம் ஊருக்கு 5 சுடுகாடு இருக்கும். அதுல எதனா ஒரு சுடுகாடு எடுத்துக்க வேண்டியதுதான். கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்ல ஆடை. நல்லா இருக்கும் பாட்டு. சுடுகாடுன்னா என்னங்க? சுடுகாடுன்னா என்ன? காடுன்றது வீடுங்க. அதான் நம்முடைய நெத்தி. அந்த காட்டுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது. அதான் சுடுகின்ற காடு புருவ மையம். அங்க எதை சுடணும்? ஆணவத்தை சுட வேண்டும். எதை நீங்கள் அடுத்து சுட வேண்டும்? கன்மத்தை சுட வேண்டும். அடுத்து நீங்க எதை சுடணும்? மாயையை சுட வேண்டும். இது 3த்தையும் சுட்டுட்டீங்கன்னா அது சுடுகாடு. அவ்வளவுதான். முப்புறத்தை எரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஆனந்தம் தான், சத்து தான், சித்து தான், ஆனந்தம் தான். அப்ப சுடுகாட்டுக்கு விளக்கம் புரிஞ்சிச்சா? கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்லாடை. அப்ப கோயில் எது? புருவ மத்தியம். அதான் ஃபோர்த் டெம்பிள்னு ஆங்கிலத்துல சொல்றான். அதுக்கு பேர் என்னது? ஃபோர்த் டெம்பிள். டெம்பிள்ன்றான். கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி காணேடி. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நல்லா இருக்கும். சிவபெருமானே கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் நாயிடினும், காயில் உலகனைத்தும் கல்பொடிதான் கல்பொடிகான் சாழலோ சாழலோ, கற்பொடிகான் சாழலோ சாழலோ சாழலோ. என்ன கேக்குறா? கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்ல ஆடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. என்ன உங்க ஆள் இப்படி இருக்கிறாரு? எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல இருக்கிறாரு, புலித்தோலை அரைக்க வச்சிருக்கிறாரு, தாயும் இல்ல தந்தையும் இல்ல, என்ன ஒரு வாழ்க்கையடி அப்படின்னு கேக்குறாங்க. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், காயில் உலக அனைத்தும் கற்பொடிக்கான் சாழலோ. நீ பாக்குற உலகங்கள் அனைத்தும் அவனுக்கு தூசுடி. அவனுக்கு தூசு. யாருக்கு? சத்தானவன், பித்தானவன், சிவமானவன், எம்பெருமானவனுக்கு தூசு. நீங்க நினைக்கிறீங்களே பட்டம், பதவி, பிரதமர் போஸ்ட், முதலமைச்சர் போஸ்ட், அசத்து, இதெல்லாம் அசத்து வரிசையில வரும். பட்டம், பதவி, வீடு, வாகனம், வண்டி, உயிர் இல்லாதது எல்லாம் அசத்துல வந்துடும். உயிர் உள்ளது எல்லாம் சிவத்துல வந்துடும். நீங்க என்ன தேடுறீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஆனா அந்த உலகம் அசத்தும் சத்தும் ஆனதுதான். நம்மள மதிக்கும். அசத்து அசத்து அதிகமா இருந்தா அசெட் தான் அசத்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல சொல்லு ஆங்கிலத்துல. அசெட் அப்படின்றான். எப்படி வந்திருக்கு அந்த சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொத்து அசெட்ன்றான். தமிழ்ல அசத்து. உயிர் இல்லாததெல்லாம் அசத்துன்றான். ஒருவேளை ஆங்கிலத்துல எப்படி மொழிபெயர்த்திருப்பானோ அசெட்ன்னு. நல்லா இருக்குல்ல? கட்டுமரான்ற மாதிரி. கட்டுமரத்துக்கு என்ன சொல்றான்? கட்டுமரான்ற மாதிரி அசத்துன்றான். அப்போ ஒரு அடியார் சத்தை தான் தேடணுமே தவிர அசத்தை தேடக்கூடாது. அசத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அசத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தாயோட பெரும் கருணையினால சுடுகாடுன்னா இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல செய்தி இன்னைக்கு. கோயில் சுடுகாடுன்னா என்ன? கோயில் சுடுகாடுன்னா சுடுகாடு. சுடுகின்ற இடம் எது? புருவ மத்தியம். அதுதான் கோயிலு. அதான் கோயில். சுடு எதை சுடு? ஆணவத்தை சுடு. அழுவு அங்க அழுவு. அப்பா வாழ்நாள் முழுக்க நீதான் நடத்துற வாழ்க்கை, நீதானா சாமி நடத்துற. இது தெரியாம நான் நடத்துறேன்னு நினைச்சிருக்கேனே.
அழுவு, உட்காந்து அழுவு, கண்ணீர் விடு, அண்ணாமலையார்கிட்ட பேசு. நீ என்ன தெய்வத்தை நினைச்சுக்கிற அந்த மனசுல பூர்வ மத்தியில பார்த்து அழுவு, கதறு, கத்து, கண்ணு ரெண்டும் மேல சேர்த்து கத்து, கேட்டுப்பாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டிப்பாரு திறக்கப்படும். அதான் அதான் கோயில் சுடுகாடுன்னு சொன்னது. அந்த இடத்துல 3ம் எரிஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் மிஞ்சி நிக்கிறது என்னங்க? உயிர் தானே நிக்க போகுது. நீங்க மட்டும் இருக்க போறீங்க. உயிர் மட்டும் இருக்க போகுது. அப்போ தான் தனியன் என்கிற நிலைமை நமக்கு கிடைக்கும். அப்போ உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லாள்ன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. தோப்புல இருந்தாலும் தனி மரம் தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். இந்த உண்மையை உணர்றதுக்கு தான் இந்த பாட்டு. அப்போ வாழ்நாள நீட்டிக்கக்கூடிய ஒரு வித்தையை இங்க அம்பாள் நம்மளுக்கு தரா. என்ன தரா? 21,600 முறைன்றது பாமரனுக்கு. ஆனால் பயிற்சி செய்கிறவனுக்கு 540 மூச்சு ஒரு நாளைக்கு. அப்பனா எந்த அளவுக்கு மூச்சை உள்ள வாங்கி விடணும் பாருங்க. இன்னும் ஏமத்துக்கே வரல, இன்னும் நேமத்துக்கும் வரல, இன்னும் ஆசனத்துக்கும் வரல, பிராணாயாமத்துக்கும் வரல. வராத உயிர் நம்ம என்ன நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னும் அந்த எல்லைக்கே நம்ம போலியே. இன்னும் அந்த எல்லைக்கே நம்ம போலியே. அப்போ ஈசத்துவன்றது எவ்வளவு பெரிய உழைப்பு பாருங்களேன். இந்த ஆமையை நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஆமா, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த ஆமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு வருஷம் உயிர் வாழுதுங்க. அப்போ பிராணனை யார் ஒருவர் பானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம். அவர்கள் தான் சமாதி நிலையில் அடைகிறார்கள். அப்பாடி சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த பாட்டு ஒரு உண்மையை நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. என்ன பாட்டு? இந்த பாட்டு ஆய்வரும் மத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வருவாயு அலப்பது சொல்லிடில் ஆய்வரும் 539 ஆய்வரும் வாயு வலப்புள் இருந்ததே. வேற புத்தகத்துல வனப்புள் இருந்ததுன்னு போடுறாங்க. இந்த மாறுபாடு நிறைய இருக்குது. இந்த திருமந்திரத்துல நிறைய இடங்கள்ல டிஃப்ரெண்ட் விஷயங்கள்லாம் வருது. இருந்தாலும் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? வெறும் கருணையினால இப்ப நம்ம இந்த பாட்டை சிந்திச்சோம். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அம்பாளை ஒருவனும் ஆய்ந்து அறிய முடியாது. முதல் வரி சொல்லுது. 2வது, அப்படி ஆய்ந்து அறிய முடியாத நாயகியாக இருக்கிற பராசக்தியை ஒருத்தனும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவ செய்யற ஒரு கூத்து இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. என்ன பண்றாள்னா, இடது நாசி வழியாவும் வலது நாசி வழியாவும் பாமரனுக்கு 21,600 முறை ரன் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கு மகேஸ்வரின்னு பேரு. மகேஸ்வரின்னு பேரு. சரி, 3வதா ஒண்ணு சொல்றா. அதை அளக்கக்கூடிய தன்மையும் சொல்றா. பிராணாயாமத்தை ஆய்வரும் 531 யார் ஒருவர் இப்படி 21,600 முறையை பிராணனை பானம் பண்ணும் போது சுருக்கி கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் வனப்புள் இருந்ததே. வனப்பு என்பது வசித்துவம். சித்திகளில் 8வது சித்தி நிச்சயம் சாத்தியம் என்று அறுதியிட்டு சொல்லுகிறாள். அப்ப இந்த பாட்டு சொல்ற உண்மை என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழகான வழியை சொல்லித்தர. அப்போ இந்த நிலையை அடையணும்னா ஒரு பாமரன் முதல்ல ஏமத்துக்கு வரணும், சிவபெருமானை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அப்புறம் ஆசனத்துக்கு வரணும். அதான் சரியை கிரியை. இது 2ம் முடிஞ்ச பிறகுதான் வாழ்க்கை. யோகம் என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். யார் யாருக்கும்? சாமிக்கும் நமக்கும். அப்போ உள்ள நடக்கிற ஜீவாத்மா பரமாத்மாக்கு ஒரு மெர்ச்சி ஏற்படுது இல்லையா? அதான் யோகம். அந்த யோகத்துக்கு குருநாதர் காரணமா இருக்கிறாரு. அப்போ சரியில் இருக்கிறவங்க கிரியைக்கு வரணும், கிரியையில் இருக்கிறவங்க யோகத்துக்கு வரணும்னா குருநாதருடைய பார்வை பட்ட உடனேயே உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு மெர்ச்சி ஏற்படும். அவர் தான் உங்களை இயமத்துல உட்கார வைப்பாரு, அப்புறம் நியமத்துல உட்கார வைப்பாரு, அப்புறம் ஆசனத்துல உட்கார வைப்பாரு. அதுக்கப்புறம் சத்தியமான பிராணாயாமத்தை உங்களுக்கு தருவாரு. அந்த பிராணாயாமத்தை நாசி வழியா சுவாசிக்காம, அதான் மூக்கு வழியா சுவாசிக்காம, இடகலையிலும் இல்லாம பிங்கலையிலும் இல்லாம யார் ஒருவருக்கு நடுநாடியில் ஓடுகிறதோ அவர்களுக்கு உத்தமமான பிராணாயாமம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள்தான்
புருவ நடுவில் நிலைத்து நிற்கிறார்கள். அப்படி நிலைச்சு நிற்கிறவங்களுக்கு வசித்துவம் வாய்க்கிறது அப்படின்றதுதான் அந்த செய்தி சொல்லப்படுது. அப்போ நமக்கு குருநாதர் மூலியமா பிராணாயாமம் வேணும். அப்போ ஒரு வழிகாட்டி நமக்கு வேணும், நிச்சயம் வேணும், நிச்சயம் வேணும். அப்ப அடுத்த நிலைக்கு என்ன கொண்டு போங்க சாமி. என்ன அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க சாமி. நான் ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எங்க போகணும்? நாதத்தை நான் தெரிந்து கொண்டேன். சுருதியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. அப்போ சுருதினா நாதம். நாதம் தான் இறைவன். இறைவன் தான் நாதம். நேத்தான் சொன்னேன், ஏகம் பரம் நாதம். அந்த நாதம் தான் அந்த ஓங்காரத்தை ஒண்ணு, ஓங்காரத்து உட்பொருளை நேத்து பாடி காமிச்சோம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன் என்ற பதிகத்துல அந்த ஓங்காரத்து உட்பொருளை நேத்து பாடி காமிச்சோம். அதான் செய்தி. அப்போ நாதத்தை அறிந்து கொண்டவர்கள் நாதனை அறிவார்கள். அப்படி நாதனை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மூச்சு நின்னு போயிடும். யார் ஒருத்தர் தேம்பி அழுகுறாங்களோ அவங்களுக்கு மூச்சு நின்றுங்க. நீ திருவாசகம் பாடும் பொழுது எல்லாருக்குமா தேம்பல் வருது? வரலையே. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் ஆட்கொள்ற உயிர்களுக்கு தேம்பல் வந்துடும், கண்ணீர் வந்துடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ரெண்டாவது வார்த்தையே வராது. திருவாசகம் பாடும்போது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்னுச்சுன்னா சாமி இறங்கிட்டாருன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. கொக்கரிச்சிக்க முடியாது, கூவன முடியாது, கூலிக்கு கூவ கூடாது. அன்பு இருக்கணும், நேசம் இருக்கணும், பணிவு இருக்கணும், பக்தி இருக்கணும். அப்படி பாடுற உயிருக்கு இரண்டாவது வார்த்தையே எழும்பாது. நேத்து பாடி காமிச்சேன், மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி. ரெண்டாவது வார்த்தையே வராது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த தேம்பல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு. எனக்கில்லாத பெருந்துரை அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதையே. ஊத்தணும், மாலை மாலையா ஊத்தணும். நீங்க ஒன்றணும். உணர்வுபூர்வமா ஒன்றாத படிச்சோம்னா அது பதிகம் கிடையாது, அது முற்றோதலும் கிடையாது. அப்போ இந்த உணர்வு நிலைக்கு வந்தவங்க தான் மெர்ஜ் ஆக முடியும். யார் கூட மெர்ஜ் ஆக முடியும்? இறைவனோட இரண்டரை கலக்க முடியும். அப்போதான் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் எல்லாமே அங்க நின்று போகுது. உணர்வு சூழ் ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அந்த உணர்வு நம்ம தொடுறோம். பக்தியினால, பணிவுனால, இரக்கத்தினால அவங்களுக்கு தான் பிராணாயாமம் கிடைக்கும். அதனால குருநாதருடைய அருள் இல்லாம திருவருளை பெற முடியாதுன்ற உண்மையை சொல்லி கூடிய சீக்கிரத்தில் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அடியார் பெருமக்கள் பிராணாயாமத்தை, பிராணனை பானம் பண்ணக்கூடிய, அதாவது மூச்சை உண்ணக்கூடிய ஒரு பெரிய நிலையை நீங்கள் எல்லாரும் பெற்றி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த உன்னத நிலையை இந்த பராசக்தி சொல்லுகின்ற வசித்துவம், இந்த பராசக்தி நாயகி நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி சொல்லுகின்ற அந்த உச்ச நிலை என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்தியில் வசித்துவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு வித்தை என்று பெயர். சுத்த வித்தை என்று சொல்வார்கள், அதுக்கு சித்த வித்தை என்று சொல்வார்கள். அந்த வித்தையை யார் ஒரு பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தை அடைவார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு மெய்த்தவம் திருவடி பணிதல், சிவபெருமானுடைய திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில்
திருவள் கருணினாலே வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன் அக்னி நேத்திரத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சிகாரம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.